السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن ورائهم برزخ إلى يوم تبعثون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما من عبد يمن على قبر رجل يعرفه في الدنيا فيسلم عليه إلا عرفه ورد عليه السلام. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. நம்ம எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பிறக்கச் செய்து மேலும் ஈருலக ரட்சகர் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தான உம்மத்தே முஹம்மதியாவில் ஒரு அகத்தினராக நம்மை ஆக்காரில் புரிந்தானே. அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு காமிலான ஷேகை நமக்கு கொடுத்தானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், இன்னமா ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுஆல். நிச்சயமாக மடமையின் மருந்து இருப்பதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதை கொண்டுதான். அப்போது இக்காலகட்டத்தில் எவ்வளவோ கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தன்னுடைய அறிவை கொண்டு சுயமாக ஒரு கருத்தை இவர்களாக சிந்தித்து அதனை இதுதான் சரி என்று வைத்துக் கொண்டு இதற்கு தோதுவாக குர்ஆனையும் ஹதீஸ்களையும் மாற்றி அர்த்தம் கூறுகிறார்கள். இவ்வாறாக பெரும் பெரும் அறிவாளிகள் எல்லாம் வழிகிட்டு விட்டனர். இப்னு தைமியா என்று கூறுவார்கள். அப்படியாப்பட்ட ஒரு மாபெரும் அறிவாளி அவர்கள் என்றாலும் தன்னுடைய மனம் சொல்லும் ஒரு விஷயத்தை கொண்டு இதுதான் சரி என்று குர்ஆன் ஆயத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா நேராக விளக்கம் சொல்லும் அனைத்து ஆயத்துகளையும் தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்பதை போல் தன்னுடைய அறிவுக்கு தோதுவாக அதற்கு மாற்றி மாற்றி அர்த்தம் வைத்து இருந்தார்கள் நண்பர்களே. இவ்வாறாக ஒரு விஷயம் நமக்கு இம்மார்க்கத்தில் விளங்கவில்லை, தெல்ல தெளிவாக புரியவில்லை என்றால் அது யாருக்கு தெரிகிறதோ அவர்களிடம் சென்று தெரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது நண்பர்களே. அப்படியாக காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், மரணித்தவர்கள் கேட்கிறார்களா என்ற ஒரு கேள்வி ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது. நாம் மக்கி மண்ணாக சென்ற போதுமா நாம் எல்லாம் எழுப்பப்படுவோம் என்பதாக அக்காலகட்டத்தில் இருந்தவர்கள் கூறி காட்டினார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா இவ்வாறு மரணித்தவர்கள் கேட்கிறார்கள் என குர்ஆன் ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டும் போது அதற்கான ஒரு ஆதாரம் என்னவென்றால், ஃபதவல்லா அன்ஹும் வகால யா கௌமி லகத் அப்லகதுகும் ரிசாலாத் ரப்பி வ நஸஹது லகும் வலாக்கின் லா துஹிப்பூனன் நாஸிஹீன். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு எவ்வளவோ அல்லாஹ்வை பற்றி போதித்த போதிலும் அந்த உம்மத் இந்த நபியை
அறவும் நேசிக்காது இந்த நபியின் மீது வெறுப்பை கொண்டு அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அனைத்து பொய் என்று இவர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படியாப்பட்ட அந்த உம்மத் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து அளிக்கப்பட்ட போது அந்த நபி அந்த கூட்டத்தை பார்த்து, யாரை பார்த்து? மரணித்த அந்த கூட்டத்தை பார்த்து இந்த நபி சொல்கிறார்கள், லகத் அப்லகத்துக்கும் ரிசாலத் ரப்பி, என்னுடைய ரப்புடைய தூதுவத்தை செய்திகளை நான் எத்தி வைத்து விட்டேன். மனசகத்துலக்கும் உங்களுக்கு நசீஹத்தும் செய்தேன் என்றாலும் வலாகின் என்றாலும் லா துஹிப்பூன நாஸிஹின், இவ்வாறு உங்களுக்கு எது நல்லதோ அதனை சொல்லக்கூடிய அந்த நசீஹத் செய்யக்கூடியவர்களை நீங்கள் நேசிக்காதவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அந்த நபி சொல்லி காட்டினார்கள். நண்பர்களே, நம்முடைய உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள், பத்ர் போர்க்களத்திலே முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட பிறகு அந்த இறந்து போன காபிர்களை பார்த்து பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதனை வாக்களித்தானோ அதனை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்பதாக கேட்கிறார்கள். ஃபைன்னி வஜத்து மா வஅதனி ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு எதை வாக்களித்தானோ அதனை நான் பெற்றுக்கொண்டேன், உண்மையாக நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். நண்பர்களே, இவ்வாறு பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த காபிர்களை பார்த்து பேசிய போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த சஹாபாக்கள் கூறினார்கள், கைஃப துகல்லிமு கௌமன் கத் ஜீஃபு, யா ரசூலுல்லாஹ், திட்டமாக இறந்து போன இந்த கூட்டத்தை பார்த்து எவ்வாறு நீங்கள் பேசுகிறீர்கள்? ஃபயகூலுல்லாஹு லா தஸ்மஉல் மௌதா, அல்லாஹ் தஆலாவோ நீங்கள் மரணித்தவர்களிடத்தில் நீங்கள் மரணித்தவர்களை கேட்க வைக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி இருக்க, நீங்கள் எப்படி இந்த மரணித்தவர்களை பார்த்து பேசுகிறீர்கள் என்பதாக சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மா அன்தும் பிஸ்ஸமஇ வலாக்கின் லா யஸ்ததியூன யஜீபு லி, என்றாலும் அவர்கள் லா யஸ்ததியூன ஐ யஜீபு லி, எனக்கு பதிலளிக்க தான் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள், நான் சொல்வதை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் நபி பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நண்பர்களே, இன்னொரு சம்பவத்தில் நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மா மின் அப்தி யமன் அலா கப்ரி ரஜுலின் யாரிஃபுஹு ஃபித் துன்யா ஃபயஸல்லிமு அலைஹி இல்லா அரஃபஹு வ ரத்த அலைஹி ஸலாம். ஒரு மனிதனுடைய கபருக்கு அருகாமையில் இந்த துன்யாவிலே அவரை அறிந்திருந்த ஒரு மனிதர் கடந்து சென்றால் இந்த கபராளி அந்த மனிதரை அறிகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இன்னும் இந்த கடந்து சென்றவர் அவர்களுக்கு சலாம் சொன்னால் கபரில் உள்ளவர் சலாம் சொல்கிறார் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நண்பர்களே, காலகட்டத்தில் ஒரு இரு பெண்மணிகள் ஒருவரை அந்த இரு பெண்மணிகள் ஒருவர் மற்றொருவரை அழைத்துக் கொண்டு கூறுகிறார்கள், யுஸல்லிமு அலா கப்ரி ஹம்ஸத்தின், ஹம்ஸா நாயத்துடைய கபருக்கு போய் நம்ம ஜியாரத் செய்யலாம், அங்க போய் நான் அவங்களுக்கு சலாம் சொல்லலாம் என்பதாக அழைக்கிறார்கள். வகஃப்னா அலா கப்ரிஹி, அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நாங்க அப்படி அந்த கபரிடத்தில் போய் நின்றோம். நாங்கள் சொன்னோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அம்ம ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி அவர்களுடைய சச்சாவே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்கள் சொன்னோம். அப்போது ஃபஸமிஅனா கலாமன், ஒரு பேச்சை நாங்கள், ஒரு சப்தத்தை நாங்கள் கேட்டோம். ரத்த அலைனா, எங்களுக்கு அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், வ அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி என்பதாக பதில் சொன்னார்கள் என்பதாக இந்த இரு சஹாபி பெண்மணிகள் அறிவிக்கிறார்கள். நண்பர்களே, இது பைஹக்கியில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த காலத்தில் ஒரு சில நபர்களிடத்தில் ஒரு பிரச்சனையாக இருப்பது என்னவென்றால், எவ்வாறு இவர்கள் தர்காக்களுக்கு சென்று அவர்களிடம்
தன் தேவையை எவ்வாறு கேட்கிறார்கள் என்பதாக சில ஒரு பிரச்சனைகள் நண்பர்களே. எவ்வாறு வலிமார்கள் இறைநேசர்கள் தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதாக இருக்கக்கூடிய இந்த கேள்விக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறி காட்டுகிறான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வயது முதிர்ந்த காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ, காலம் வரை அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த துஆ கபூலாகவில்லை. அதாவது கேட்ட உடனே கபூலாகவில்லை. அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதுவரை தரவில்லை. ஒரு முறை அவர்களுடைய பொறுப்பிலே இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பள்ளிவாசல் மேல் இருப்பார்கள். அவர்கள் இருந்த அந்த இடத்தில் அந்த காலகட்டத்திலே விளைக்க சாத்தியமற்ற பல பல வகை வகையான உணவுகள் எல்லாம் அங்கு இருந்தன. அப்போது இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று அன்னாலகி ஹாதா, எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு கேட்கும்போது ஹுவமின் இந்திலா என்பதாக அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய இறை நேசராக இருந்த அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறை நேசராக அறிந்து கொண்ட அந்த நபி அங்கு துஆ செய்கிறார்கள். யாரிடத்தில்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அல்ல, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். என்னவென்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ அழைத்தார், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். قال ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் என்பதாக துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். நண்பர்களே, வலிமார்களுடைய அந்த பார்வைப்பட்ட இடம், அவர்களுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாம் கேட்டால் அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குவான் என்பது இந்த ஆயத்தின் மூலம் தெரிய வருகிறது. நண்பர்களே, ஆனால் சிலரோ இந்த வலிமார்கள் இடத்திலே நேராக கேட்கிறார்களே, இது என்ன? சரி, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறீங்க, அங்க போய் அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறீங்க, சரிங்களா? அங்க போய் அவங்க என்னமோ முன்னாடி கை கட்டி நின்று ஜமானே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சில பேர் கேக்குறாங்களே, இதுக்கு என்னங்க விளக்கம் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க அங்க கேட்கறது என் தேவையை நீங்க பூர்த்தி செய்யுங்க சொல்லி துஆ என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் கேட்பதெல்லாம் கோரிக்கை அடிப்படையில் தான். அரபில் சொல்வார்கள் இல்திமாஸ் என்று. கோரிக்கை அடிப்படையில் அவர்கள் கேட்கிறார்கள். என்னவென்று? எஜமானே, எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஒரு தேவை இருக்கு, அல்லாஹ்ட்ட சொல்லி அவங்க இதை வாங்கிட்டாங்களே, அல்லாஹ்ட்ட இருந்தே அவங்க வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தங்க கேட்பாங்க. அப்படியும் இல்லாம நேரடியா நீங்க தான் என் தேவையை பூர்த்தி செய்றீங்க அந்த கொள்கையில அந்த அகீதாவை கல்வில வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் போய் அவங்களுக்கு கேட்டாலும் அது ஷிர்கே ஜலியாகாது, ஷிர்கே ஹபீதா ஆகும் சொல்லி உஸ்தாத்மார்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா இதற்கு ஆதாரம் சொல்லும்போது லா யம்லிகு அல்லதீன யதுஊன மின் தூனிஹி ஷஃபாஅத, அல்லாஹ் அல்லாத எவைகளை அவர்கள் அழைக்கிறார்களோ அப்படியாப்பட்டவைகள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வதற்கு சக்தி பெறாது. இதை கூறிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இல்லாமன் ஷஹீத பில் ஹக்கி வஹும் யஅலமூன், யார் அறிந்த நிலையில் அல்லாஹ்வை ஷுஹூது செய்கிறார்களோ அப்படியாப்பட்ட சில வலிமார்களை தவிர, அப்படியாப்பட்ட சிலரை தவிர என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். என்பவர்களே, வலிமார்களிடத்தில் துஆ கேட்பது தவறு, ஆனால் அவர்களிடத்தில் கோரிக்கை வைப்பது, அல்லாஹ்விடத்தில் வாங்கி தாருங்கள் என்று கோரிக்கை வைப்பது தவறில்லை என்பவர்களே. ஆகவே இதனை சரியாக விளங்கி அல்லாஹ்விடத்திலேயே தம்முடைய தேவைகளை கேட்டு வாங்கி அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.